வில்ல வச்சுட்டு இருக்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாத கேள்வி எல்லாரும் கேட்டா. எனக்கு அஸ்திர வித்தை உண்டு, அதுக்கு வேலை கிடையாது, மரத்துல சொருகி வச்சிருக்கேன். அந்த சமயத்துல அசுரேந்திர ஹரிபக்த யார் வந்தா? அசுரேந்திர ஹரிபக்த பிரகலாதன் வந்தாரு. பிரகலாதன் ராஜா, அசுரேந்திரன் பகவானையே அவதாரம் பண்ணும்படியா பண்ணினார். பகவானதை அவதாரம் பண்ணி இருக்க பண்ணும்படியான அந்த பிரகலாதன் பரமபக்தன், தேவர்களை எல்லாம் ஜெயிச்சு ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அந்த பிரகலாதன் இந்த வழியா வரும்போது மரத்துல வில்லும் அம்பும் தொங்கின்னு இருக்கிற சமயத்துல அவளை பார்த்து கேட்டாள், யாரு அது? 2 பேர் தபஸ் பண்றா. ஏன் நீ எதுக்கு தபஸ் பண்ற? எதுக்கு வில்லு? இவ பார்த்தா, உன் வேலை அது, உன் வேலையா? நீ வந்து வேலையை பார்த்து போடா. நாங்க வில்லு வச்சுக்கிறோம், என்ன வேணா பண்றோம். நீ பரம பக்தன், விஷ்ணு பக்தன். விஷ்ணு பக்தனா இருக்கிற அக்க போறா. நாங்க வில்லு வச்சுட்டு இருக்கோம், பானம் வச்சுட்டு இருக்கோம், கேட்கவா வர போ. இந்த பார்த்தார் பிரகலாதன் அவர் எப்ப ஏற்பட்டவர்? அவர் ராஜா இல்லையா? அசுரேந்திரன். நீ அப்படியா சொல்றீர்? என்னையா நீர் வில்லு வச்சுட்டு இருக்கீர், நான் எதுக்குன்னு கேட்டா என்ன போ நான் சொல்றேன், வாரு என்னோட யுத்தத்துக்கு. ஆகான்னு அர்த்தம். அவளதான் நரநாராயணார் 2 பேரும் பிரகலாதனோடு சண்டை போட்டான். பிரகலாதனோடு சண்டை போட்டா பிரகலாதனால பறிக்கவே இல்லை. பிரகலாதனால யுத்தம் பண்ண முடியல. நேர பகவானே, அவன் பகவத் பக்தன் இல்லையா, பகவானே நினைச்சான், பகவானே இத்தனை நாளா தோல்வியே இல்லாத இருக்கிற எனக்கு இன்னைக்கு இந்த 2 ரிஷிகள் இடத்துல ஆற்று முடிக்கிறேனே. அப்ப ஆகாச மார்க்கத்துல எப்பா பிரகலாதா, நீ செய்யாத காரியத்தை அவ செஞ்சிருக்கா. என்ன நீ அசுர ராஜா, நீ நாராயணனை சொல்லின்றதே, அவ நாராயண ஸ்வரூபம். அவ அது மாத்திரமில்ல, ஹ்ரீங்கார ஜப சித்யபவது, ஹ்ரீங்காரம்ங்கிற மாயபீஜ மந்திரத்தை அவ சொல்லிட்டு இருக்கிறதுனால அவளை ஜெயிக்க முடியாது. போ. பிரகலாதம் பார்த்தான், அப்படியா அம்பாளுடைய பெருமையா, அதை நான் இத்தனை நாள் தெரிஞ்சுக்கலையேன்னு அம்பாளுடைய பெருமையை கொண்டாடின்னு அவன் திரும்பி போனான். இதை தேவேந்திரன் பார்த்தான். பிரகலாதம் திரும்பி போயிட்டான். அப்படியா? அப்ப அந்த நரநாராயணன் நம்ம பக்கம் சேர்த்துப்போம். ஏன்னா அவன் அப்போசிஷன் பார்ட்டி, இந்த கட்சிக்கு ஓட்டு வரும்னா அதுல சேர்ந்துக்கிறான் இல்லையா? இப்ப நரநாராயணன் நம்ம பக்கத்துல சேர்த்துக்கிட்டேன்னா பிரகலாதனை தோற்கடிச்சு கொள்ளாமே. என்ன பண்றது? நரநாராயணன் ஜெயிக்கணும்னா என்ன பண்றது? அவ்வளவுதான். निर्जरबनिता गया तड़पत पजाल जब दुलभ जावे, निर्जरबनिता गया तड़पत पजाल जब दुलभ जावे, चुम चुम नाचत पल्लव झूलत सुंदर गायन गावे, सुंदर गायन गावे. அவ்வளவுதான். ஆயிரக்கணக்கான அப்சர ஸ்திரீகளை கையில பாட்டு வாத்தியங்கள், போங்க நர்த்தனம் பண்ணுங்கோ, இந்த ரிஷிகளுக்கு எத்தாப்புல நர்த்தனம் பண்ணுங்கோ, எல்லாம் வரையில வந்து விழுந்துரும். ரிஷிகளை சுத்தி இந்த பெண்கள்லாம் வந்து நிற்கிறது. உடனே நரமகரிஷி கோபம் வந்துடுத்து. ஒரு பார்த்தார உடனே சபிச்சு விடுவேன். என்ன நினைச்சுட்டு இருக்கேன்? பெண்கள்லாம் தபஸ் பண்றவாள் இடத்துலயா வரே? அவர் கோவிச்சு விட்டார்னா என்னது? காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவ. காமம் வந்து கொடுத்தனா உடனே குரோதம் வரும், குரோதம் வந்து கொடுத்தனா காமம் வரும். அதனால இந்த ரிஷிகளுக்கு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பெண்களே, நீங்க நர்த்தனமா பண்ற, நர்த்தனம் பண்ற பெண்களை நாங்கெல்லாம் பின்னே வருவோம்னு நினைச்சீங்களா? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. தபசு நழுவுறது, நழுவுறது, பவர் குறையிறது. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? மாத்தரியம். நான் யாரு? நீ யாரு? நான் யாரு? பேசுற மாதிரி எப்பேற்பட்டவனுக்கு அது உடம்போட உடம்பா இருக்கு. ஆனா வெளியில போறபோது நமஸ்காரம், வணக்கம், நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரப்பட்டு நீங்க தான் என்னை காப்பாற்றும். இப்படி எல்லாம் பேசுறான். உள்ளுக்குள்ள எவ்வளவு நெரிச்சல் இருக்கான். அது மாதிரி
இந்த ரிஷிகளுக்கு தாங்கிற அகங்காரம் இருக்கு ஒண்ணு. அடுத்தாப்புல பெண்களே உங்களை சபிச்சு விடுவேங்கிற போது குரோதம் தபசு போயிடும். தேவேந்திரனுக்கு ரிப்போர்ட் போடுது, இன்னைக்கு கோவிச்சுக்கிட்டார் நர மகரிஷி. நாராயண மகரிஷி பார்த்தார், அதை ஏன்பா நீ செய்கிற? அவ நடனம் பண்ணா பண்ணிட்டு போறா, அவ மேல கோவிச்சுக்கிட்டு சாபம் கொடுத்தாலும் நம்ம தபசு போயிடும். அவ பண்ற காரியம் இது மாய. இது மாயினால நம்ம கண்ணை மயக்க வந்திருக்கிற போது நாம் என்ன பண்ணுவோம்? நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். நடக்கிறதா நடக்கட்டும். ஆனால் என்ன பண்ணினார்? ஒரு தட்டு தட்டினார் நாராயண மகரிஷி தன்னுடைய தொடையில. ஊரு பிரதேச சம்பவ தொடையில ஒரு தட்டு தட்டினார். தட்டின உடனே அங்க ஒரு பெண்மணி உண்டானா. அவளை பார்த்த உடனே இந்த பெண்கள்லாம் தலை உறிஞ்ச அவ்வளவு அழகு. இந்த ரூபலாவண்யத்தை பார்த்த உடனே மற்ற பெண்கள் எல்லாம் தலை உறிஞ்சா. ஊரு பிரதேச சம்பவம் ஊர்வசி நாமதேய ஊரு பிரதேச சம்பவம். அவர் தட்டு தட்டி அந்த பொண்ணு வந்து நின்ன உடனே தேவேந்திரனே பார்த்தான், அவனே மயங்கினான். அவதான் ஊர்வசின்னு பேரு. ஊருன்னா தொடை, ஊருலேருந்து தொடையிலேருந்து வந்ததுனால அவர் ஊர்வசி. அப்புறம் தேவேந்திரனே ஓடி வந்தான், மன்னிப்பு கேட்டான். இப்படி நரநாராயண மகரிஷிகள் பதரிகாசிரமத்திலே தபஸ் பண்ணிட்டு இருக்கிற போது அவளுக்கு வந்திருக்கிற மாயை அவ ஜெயிச்சா. அதனால மாயேங்கிறது இருக்கே, மாயா மோகக்காரி நித்ய நிர்தோஷகந்தம் நிரதிசய சுகம் பிரம்ம சைதன்யமேகம் தர்மாக தர்மாபேத அத்விதய பிருதூய மாயாவசேனாம். இப்படி மகான்கள் தங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தடங்கள்லையும் தங்களையே ஆத்ம பரிசோதனை பண்ணி தனக்கு வந்திருக்கிறத நம்ம தான் ஜெயிக்கணும், இன்னொருத்தர் மேல சொல்லக்கூடாது. நமக்கு எல்லாரும் புறத்தியார் மேல போடுறதுதான் நமக்கு சோகம். எல்லாம் இந்த பம்பாய்க்கு வந்ததுனாலதான் சார் ஆச்சு. பம்பாய்க்கு வராத போனா இப்படி இல்ல, பம்பாய்க்கு வந்து இப்படி ஆச்சு. பம்பாய் என்ன பண்ணிட்டு அது மாதிரி யார் மேல போடலாம்னு நினைக்கிறவன் அது இல்லாமல் தங்களிடத்துல இருக்கிற தோஷத்தை தாங்களே நிவர்த்தி பண்ணி கொள்ளணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறதான் மகான்கள். அந்த மகான்களை காப்பாத்துறது அம்பாளுடைய கருணை. அதைத்தான் சொல்றார் அப்பை தீட்சிதர்வாள். நித்திய நிர்தோஷகந்தம். வியாதி உள்ளவனை காப்பாற்ற போறவன் வியாதி இல்லாதவனா இருக்கணும். எனக்கு வயிற்று வலி நான் துடிச்சேன்னா என் சம்சாரம் வயிற்று வலி இல்லாத இருக்கணும். அப்பதான் எனக்கு கஞ்சி எல்லாம் ஒழுங்கா கொடுத்துண்டு என்னை கவனிச்சுப்பா. எனக்கு வயிற்று வலி, அவனும் படுத்துன்றதான்ல. அப்புறம் பிள்ளைய கூப்பிடுறேன், எனக்கு உங்களுக்கு வயிற்று வலி. சில குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும் பாருங்க. அது மாதிரி இத்தனை உலகம் ஆயில இருந்தாலும் நித்திய நிர்தோஷகந்தம் நிரதிசய சுகம் பிரம்ம சைதன்யமேகம் தர்ம அதர்ம அபேத அத்விதய பிருதூய மாயாவசேனா. அப்பை தீட்சிதருடைய ரத்னத்திரய பரீட்சைன்னு பேரு. ரத்னத்திரய பரீட்சை, 3 ரத்னங்களை பரீட்சை பண்ணாராம். சிவன் விஷ்ணு அம்பாளுங்கிற 3 ரத்னங்களை பரீட்சை பண்ணி 3 ரத்னங்களும் ஒண்ணுன்னு தான் சொன்னார். 3 ரத்னங்களும் ஒண்ணுதான். காதலை 2 காதலை 2 ரத்னம் போட்டுக்கிறோம், மூக்குல ஒரு ரத்னம் போட்டுக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதான். அது மாதிரி ஒண்ணுடைய பிரம்மத்தினுடைய சொரூபந்தான் மாயாவசேனா. அந்த அம்பாள் அவள் அதுக்கு அப்பாற்பட்டவளா இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துக்கு வேண்டியதை செய்ய முடிகிறது. உலகத்துக்கு வேண்டியதை கொடுக்கறதுக்கு அவளால முடிகிறது. ஆங்காரி என்பால் ஐவரை பெற்றுட்டாள். இந்த உலகத்துல வேண்டியதான காரியங்களை அவள் எப்பொழுதுமே இருக்கார். அதை சொல்றார் மூகன்கிற கவி. கர்ப்பே நிவேஷ்ய புவனானி சதுர்தசாபி
சம்ரக்ஷிதும் கலித நிச்சிதயா. அம்பாள் இடுப்புல ஒட்டியான போட்டு இருக்காள். அம்பாளுடைய இடுப்பு ரொம்ப சின்னது. அந்த சின்ன இடுப்புக்கு அலங்காரமா ஒட்டியானம். அம்பாளுடைய சந்நிதியில போய் பார்த்தேன்னா அகிலாண்டேஸ்வரி, மீனாட்சி அம்பிகை, காமாட்சி, இது மாதிரி சந்நிதியில அம்பாள் ஒட்டியானம் போட்டு இருக்கிறத பார்ப்பேன். இந்த ஒட்டியானம் போட்டு இருக்கிறத உடனே அதை கவி பார்த்தார். அவருக்கு என்ன சொல்றான்? பிரகாரமேவ ரசிதம் பரிதோபிரூரம். அம்மா, உன்னுடைய வயத்துல 7-14 லோகத்தில் இருக்கிற குழந்தைகள் இருக்கா. 7-14 லோகத்தில் இருக்கிற குழந்தைகள் ஒரு வயத்துல இருக்காமா. ஒரு கர்ப்பஸ்ரீ தன் வயத்தில் இருக்கிற குழந்தைய காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு கவனமா இருப்ப. அது மாதிரி நீ என்ன பண்ற? கர்ப்பே நிவேஷ்ய புவனானி சதுர்தசாபி சம்ரக்ஷிதும் கலித நிச்சிதயா. அதுகளை அண்ணனை இந்த போக விடாமல், அது ஒண்ணுக்கு ஒண்ணு பிறந்தாலும் அதுகளை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட யாரார எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணும்னு சொல்லி, ஆனால் எல்லாரும் உன் கட்டுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண? காம்பவுண்ட் வால் போட்ட. என்ன காம்பவுண்ட் வால்? இந்த ஒட்டியானங்கிற காம்பவுண்ட் வால். பிராகாரமேவ ரசிதம் பரிதோபிரூணம் ஊஹே சுவர்ணமயமேதுரபட்ட பந்தம். சுவர்ணமயமேதுர பட்ட பந்தம். சுவர்ணம தங்க ஒட்டியானத்தை நீ போட்டு இருக்கேங்கிறார். இந்த ஒட்டியானத்தை பார்த்த உடனே அவருக்கு அது ஞாபகம் வந்தது. அது மாதிரி அம்பாள் இருக்காங்க. அந்த பெருமையைத்தான் சொல்றாருங்க. எத்தனை பேர் பொல்லாதவன் இருக்கான். பொல்லாத குணங்கள்ங்கிறது இருக்கு, அது தலைக்கேறி போறது. மனுஷனுக்கு நல்ல குணங்கள் இருக்கிறத காட்டிலும் பொல்லாத குணங்கள் சீக்கிரம் பிடிச்சிருக்கிறோம். நம்ம வேஷ்டிய வெளுப்ப ஆக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். எத்தனை சிறுசா சோப்பெல்லாம் வைக்கிறான். மின் அடிக்கிறதுன்னு என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. சொல்றானே தவிர ஒன்னும் அடிக்கல. அதை போட்டு தேய்ச்சு அழுக்காகிறதுக்கு எத்தனை அழியாகும். அழுக்காகிறதுக்கு எத்தனை அழியாகும். அது நல்ல வெள்ளை வேஷ்டியா இருந்தா சட்டுன்னு அழுக்கு பிடிச்சிடும். அது மாதிரிதான் சுத்தமான மனசு உள்ளவாள், சாத்வீக குணம் உள்ளவர்களுக்கும் இந்த பரீட்சை. இந்த பரீட்சையை அம்பாள் நடக்கட்டும். ஒரு நிலை வந்த உடனே அந்த பரீட்சையிலே கஷ்டப்படாமல் தன்னை நினைச்ச ஜனங்களை அழிச்சுக்கிறார். இதுதான் அம்பாளுடைய லீலை. ஆனால் இப்ப சொல்ல போற லீலை இருக்கே, இது அம்பாள் லீலை இல்லை, அம்பாளுடைய ஆவிர்பாவம். சைத்தன்யம்னு சொன்னேன். அம்பாள் அவளை காண முடியாதவள் சொன்னேனே. காண முடியாதவள் அவள் எப்படி காணப்பட்டாள் அதை பார்ப்போம். மகிஷன்னு ஒரு அசுரன் இருந்தான். மகிஷம்னா என்ன தெரியுமோ உங்களுக்கு? எருமை. எருமையினுடைய மூர்க்கத்தனமும், எருமையினுடைய பொல்லாத்தனமும், எருமையினுடைய சோம்பேறித்தனமும் கொண்டவன் எவனோ அவன் எருமை. மனுஷன். மனுஷன்கிட்ட எவ்வளவு இருக்கு? ஏங்கண்ணா எருமை மாதிரி இருக்கிறேன்னு நம்ம சொல்றோம். அப்பவே எருமைன்னு தெரியுது. ரம்ப மகிஷி சம்யுக சம்பவ, ரம்ப மகிஷி சம்யுக சம்பவ அதிகூர ஜன்மா. ரம்ப மகிஷி சம்யோக சம்பவ அதிகூர ஜன்மா. பாபதி விரகதி கூர கர்மா, பாபதி விரகதி கூர கர்மா. தேவதானவாதி தேவதானவா அதீவ ரம்ப மகிஷி சம்யோக சம்பவா. இந்த பாபிகளுடைய ஜென்மத்தையே கேட்கப்படாது. புண்ணியசாலிகள்லாம் அவளுடைய வம்சத்தை பத்தி கேட்கணும். மகாபாபிகள் இருக்கான. இப்ப எத்தனையோ துரோகிகள் இருக்கான் லோகத்துல, எத்தனையோ கொலகாரன் இருக்கான். அவனுடைய ஜாதகத்தையா பார்க்கிறோம், அவனுடைய பெருமையா பேசுறோம், அவன் வளர்ந்ததையா பார்க்கிறோம். ரம்பன் ஒரு அசுரன் இருந்தான். இந்த அசுராலே பொல்லாதவா.
அவட்ட என்ன பொல்லாத்தனம் தெரியுமோ, தான் வாழணும்னு புறத்தியார சொல்றவன். நான் நன்னா இருக்கணும்னா நீங்களாம் இருக்கப்படாதுன்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் அசுரன். அதனால அசுரன் அந்த காலத்துல தான் இருந்தா நினைக்க வேண்டாம், இந்த காலத்திலும் இருக்கான். இந்த காலத்துல இருக்கிற அசுரன்லாம் அந்த காலத்துல இருக்கிற அசுரனை முழுகி விடுவான். ராமாயணத்துல ஒரு மாரீச்சன் தான் வந்தான், இப்ப 100 மாரீச்சன் இருக்கான். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாரீச்சன் இருக்கான். அப்படி ரம்பன் ஒருத்தன், அவனுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு ஒரு எருமை, அந்த எருமைக்கு பிறந்தவன் மகிஷன். இது என்னதுன்னு விசாரம் வேண்டாம், இதை பத்தி விவரணமும் வேண்டாம். இது பாப ஜென்மா. இந்த மகிஷன் அசுரனா பிறந்ததுனால இவர் எப்படி இருப்பான்? அசுராளுக்கு 2 விதமான காரியம் உண்டு. என்ன? அவளுக்கு நிஜ ரூபம், அதை தவிர புறத்தியாருக்காக தெரிய முடியாத ரூபம். நாமெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற போது ஒரு ரூபம், வெளியில வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வேற ரூபம். போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காருன்னா அவருக்கு உடுப்பு எல்லாம் போட்டு வந்தாக்க அவர் அது மாதிரி இருக்கார். எருமை ரூபத்தில் இருக்கிறது இல்லை. அவன் என்ன பண்றான்? மற்றவாள் மாதிரி அசுர ரூபத்திலே ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கான். நினைச்சுனால அந்த எருமை ரூபம் வந்துடும். ராவணனுக்கு அப்படித்தான். அவனுக்கு 10 தலை 20 கை, எப்போதும் 10 தலை 20 கை கிடையாது அவனுக்கு. அவன் நினைச்சிட்டு நானா உடனே 10 தலை 20 கை வந்துடும். சில பேருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கற்பூரம் ஆரத்தியோ இருத்தியோ காட்டினா ஆவேசம் வந்துடும் பாருங்க. சாதாரணமா பேசிட்டே இருப்பான், ஏதாவது கொஞ்சம் அதிகமா பேசினா அப்படிப்பா. அது மாதிரி ஒரு ஸ்பிரிட், அதுல அவனுக்கு எருமை ரூபம். ஆனா ராஜாவா உட்கார்ந்து இருக்கிற போது எல்லாரும் மாதிரி ராஜாவா அழகா உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன பண்ணினான்? எல்லா சுராலும் பண்ற காரியம் தான் பண்ணினான். தபஸ்கர்த்தும் ஓரதரும், பயங்கரமான தபசு பண்ணினான். பிரம்மாவை நோக்கி தபசு பண்ணினான். பிரம்மா இருக்காரே, தபசு பண்றவாளுக்கு வரம் கொடுக்க வேண்டியது அவருடைய காரியம். நீ ஏன் தபசு பண்ணினே, எதுக்கு தபசு பண்ணினேன்னு அவர் கேட்கிறவர் இல்லை. பிரம்மா தபசு பண்ணி முடிச்சு விட்டான்னா உடனே அவனுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அவர் நேரம் வந்தார், என்னடா வேணும், எதுக்கு வேணும்டா கேட்கிற? சாகாத வரம் வேணும், அது என்னாலேயே கொடுக்க முடியாதுடா. அப்படியானா உலகத்திலே இதுவரையிலும் இல்லாத ஒரு ஸ்திரீ என்ன வதம் பண்ணலாம். இதுவரையிலும் இல்லாத இருக்கிற ஸ்திரீ, புதுசா உண்டாகிறவள் அபூர்வமான ஒரு ஸ்திரீ. என்னடா இது? சரி ஆட்டம் விட்டாரு. அந்த அபூர்வமான ஸ்திரீ எங்க இருக்கா? அவ எப்படி வருவா? இந்த வரனை வாங்கின உடனே இவனுக்கு பலம் வந்து கொடுத்து எல்லாரையும் அடிச்சாவன். இத தேவேந்திரன் கேட்டான், பிரம்மா வரம் கொடுத்திருக்காருன்னு கேட்ட உடனே அவனுக்கு அப்பவே பயம் வந்து கொடுத்து, இந்த பையன் அட்டகாசம் பண்ண போறான், இவனுடைய அட்டகாசத்துக்கெல்லாம் நாம் எல்லாம் இணங்கி ஆகணும். அதனால என்ன பண்றது, இப்பவே நம்ம தயாரா இருந்து அவனை மிரட்டுவோம்னா. அப்ப இந்திரனுக்கும் இந்த அசுரனுக்கும் யுத்தம் தான். இவன் அவனை மிரட்ட, அவன் இவனை மிரட்ட, மகிஷாசுரனுடைய பலம் அதிகமா போயிடுது. தேவேந்திரன் போய் பிரம்மாவனிடத்துல போய் நின்னான். பிரம்மன் இப்படி பண்ணிவிட்டேனே, அவனுக்கு வரம் கொடுத்துட்டேனே. பிரம்மா சொன்னார், கேட்டான், தபஸ் பண்ணி நான் கொடுத்தேன். மகாவிஷ்ணு இடத்துல போனார். மகாவிஷ்ணு சொன்னார், அவன் என்ன பிரம்மா கொடுத்துட்டாரப்பா, அவருக்கு எங்க இருந்து அபூர்வ ஸ்திரீ வருவோம், சிவனிடத்துல போவோம். சிவனிடத்துல போனா, சிவனிடத்துல போற போது அவரும் பார்த்தார், அபூர்வ ஸ்திரீ எங்க இருக்கா கண்டுபிடி. இப்போ என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா கௌரி, அவள் ஏற்கனவே இருக்கிறவள். நாராயணா உன் பக்கத்தில் இருக்கா லட்சுமி, அவளும் இருக்கிறவள். பிரம்மாவுடைய பக்கத்துல சரஸ்வதி, அவ வீண வாசிச்சிருக்கா, சண்டைக்கெல்லாம் போக மாட்டான். லட்சுமி அவ கையில தாமரை வச்சுட்டு இருக்கா, அவ அதேமாரி வீட்டோட இருக்கிறவன். கௌரி இருக்காள, அவ எங்கிட்டதான் சண்டைக்கு வருவளே தவிர உங்ககிட்ட வரமாட்டான். என்ன பண்றது? அப்ப ஏதோ ஒரு காரியம் இருக்கு. இந்த மகிஷாசுரனுடைய வாக்கினாலே வந்திருக்கிறது இருக்கு. நம்ம புத்தி எல்லாருடைய புத்தியும் மயக்கக்கூடியதா இருக்கிறதுனால இதுல ஏதோ ஒரு தத்துவம் இருக்கு. தத்துவம் சிந்தய பகுதா
என்ன நன்னா யோஜனை பண்ணிடா. ஆபத்துன்னு வந்து கொடுத்தனா ஆபதி கிங்கரணீயம். ஆபத்து வந்தா என்ன பண்ணணும்? ஆபதி கிங்கரணீயம் பரணீயம் சரண யுகளமம்பாய. ஆபதி கிங்கரணீயம் பரணீயம் சரண யுகளமம்பாய. ஆபதி கிங்கரணீயம். நம்ம 3 பேரும் ஏற்கனவே நம்ம போனோமே. யாரை தேடிட்டு போனோம்? மும்மூர்த்திகளும். புவனேஸ்வரி எந்த அம்பாள் லோகத்திலே காணப்படாமல் நிர்குணமயமா இருக்காளோ அவளை தேடிட்டு தானே போனோம். அவள் தான் அபூர்வமானவள், யாரு கண்ணிலையும் படாதவள் இல்லையா? தஜ்ஜப்யஸ்மரண பிரசக்த சுமதி. அவளை நினைக்க நினைக்க நிச்சயமாய் அவனிடத்திலே கிட்ட போகக்கூடிய தருணம் வரும். நம்ம பூஜை பண்ணினா அதான் பெருமை. பூஜை பண்ற போது பகவானுடைய சமீபத்துக்கு போறோம். சாரூபியம் தவ பூஜனே சிவமகாதேவேதி சங்கீர்த்தனே சாமீப் சாரூபியம். பரமேஸ்வரா நாராயணா அம்பிகேன்னு சொன்னீங்கன்னா என்ன இருக்குது? அவள்கிட்ட போயாச்சு. அவ எங்கேயோ இருக்காங்கிறது இல்ல, அவ இருக்கிறது உங்ககிட்ட வந்துருவாவா. நீ அங்க போகாத போனாலும் உன்னை தேடின்னு வரக்கூடியது இந்த சப்த பிரமாணத்தினால இழுப்பா. அந்த சப்த பிரமாணத்தினால இழுக்கிறத வச்சுட்டு தானே நம்ம புவனேஸ்வரியை தரிசனம் பண்ணினோம். நாம எல்லாருமே அந்த புவனேஸ்வரியை நினைச்சா என்ன? தத்ஸ்மரணம் கிங் குருதே பிரம்மாதீனபி கிங்கரி குருதே. அவ்வளவுதான். நாம யாரையும் தேடிட்டு போவாண்டா, அம்பாள் நம்ம தேடிட்டு வருவா. விதத்ரி தர்மாணம் த்வமசி சகலம் நாய ஜனனி த்வமர்த்தானாமூலம் தனதனமனீயங்கிரி கமலே த்வமாதிஹி காமானம் கிருத கந்தர்ப்ப விஜயே சதாம் முக்தே பீஜம் த்வமசி பரபிரம்ம மகிஷி. அத்தனை பேரும் உட்கார்ந்துட்டா ஆத்மசக்தியை விருத்தி பண்ணினான். ஆத்மசக்தி நமக்கு எல்லாருக்கும் ஆத்மசக்தி இருக்குன்னு நான் முதல் நாளே சொன்னேன். ஆத்மாங்கிறது பவர், எலக்ட்ரிசிட்டி. இந்த ஆத்மாங்கிற எலக்ட்ரிசிட்டி வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் நாமெல்லாம் பேசுறோம், நடத்துறோம், காரியங்களை பண்றோம். இந்த ஆத்மசக்தி நம்ம குறைஞ்சு போச்சுன்னா வோல்டேஜ் டிராப். சில இடங்கள்ல வழக்கு அப்படி எரியலாமா அணைஞ்சு போகலாமான்னு இருக்கு. இந்த ஊர்ல இல்லை, எங்க மெட்ராஸ்ல வரும், மற்ற ஊர்ல கிராமங்கள்ல போனாக்க நிறைய வரும். அது மாதிரி நம்ம ஆத்மசக்தி குறைஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? நம்ம ஆசா பாசங்கள், பேச்சு எல்லாம் எனக்கே வேணும். அப்புறம் கவலை, பயம், என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ, எப்படி வருமோ, இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்றது? நம்ம ஆத்மசக்தி அழுத்தி விடுறது. அப்ப என்ன பண்ணணும்? உடம்ப மறந்துடணும். உடம்ப மறந்துட்டாக்க உடம்ப மறக்கக்கூடிய நிலையை உண்டாக்குறது எதுன்னா யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி. அஷ்டாங்கமான யோகத்துல அஷ்டாங்க யோகத்துல நம்ம உடம்புல இருக்கிற சக்தியை தியானம் பண்ணி உண்டாக்குறது, அதான் யோக சக்தி. அதனால பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவதைகள் எல்லாரும் உட்கார்ந்தா. எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்றா? தங்க உடம்புல எந்த சக்தி இருக்கோ அது ஆத்மசக்தி. அந்த ஆத்மசக்தியை விருத்தி பண்றா. இந்த ஆத்மசக்தி என்ன பண்ணும் தெரியாது. ஆத்மாங்கிறது கண்ணுக்கு தெரியாது, பவர் தானே, எலக்ட்ரிசிட்டி கண்ணுக்கு தெரியாதா? இதுல வச்சாத்தான் சவுண்டா தெரியுது, இதுல வச்சாத்தான் வெளிச்சமா தெரியுது. அத்தனை பேரும் உட்கார்ந்து ஆத்மசக்தி விருத்தி பண்ண 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 ஓரிடமா போறது. இந்த அம்பாளுடைய கதியை பத்தி இந்த தேவியினுடைய தத்துவம் ஸ்ரீ ஸ்ரீ விலாசம் அல்லது ஸ்ரீ வித்யா விலாசம்ங்கிறதுல அது எப்படின்னு சொல்றாரு. இப்படி உடம்புல இருந்து போகிறதான அந்த நிலை
நேர இந்த இடத்துல 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கிறதான் மனோன்மணி சக்தின்னு பேரு. 9 சக்திகள் இருக்கா. இந்த 9 சக்திகளே மனோன்மணி சக்திங்கிறது இந்த இடத்துல வந்த உடனே அங்கேருந்து தேவியனுடைய சுரூபம் ஆவிர்வாவமா இருக்கு. அதை கொண்டு வந்து அப்படியே இந்த புருவத்துல நிறுத்திக்கிட்டு அந்த அம்பாளை தியானம் பண்றா. கருணையோடு கூடவே அம்மா அஞ்சு மலரோடும் மீஞ்சு மருளோடும் நிறைவோடும் எங்களை கைவிட்டு விடாது. நிர்குணமாய் உன்னை காண முடியாத போனா கூட இப்ப எங்களை காப்பாத்துறதுக்கு நீ வந்துதான் ஆகணும். அஞ்சு மலரோடும் மீஞ்சு மருளோடும் அந்த நிறைவோடு மதுமேவி அஞ்சல நயனக்கு அவஜமணி தூட அஞ்சல நயனக்கு அவஜமணி என்ன ஆச்சு? பிரம்மாவனுடைய உடம்புல இருந்து ஏதோ ஒரு ஜோதி வருது. பிரம்மாவனுடைய உடம்புல இருந்து ஒரு ஜோதி ஒண்ணு சகப்பா போறது. விஷ்ணுவனுடைய உடம்புல இருந்து கருப்பா ஒண்ணு போறது. சிவனுடைய உடம்புல இருந்து வெளுப்பா போறது. அதே மாதிரி இந்திராதி தேவர்கள் உடம்புல இருந்து என்னமோ ஒரு சக்தி ஒண்ணும், ஆனா கண்ணுக்கு தெரியுது, வர்ணமா தெரியுது. ஆகாசத்துல வானவில்ல பாக்குறோம். இந்த வானவில்ல ஏதாவது இருக்காங்க, அது வர்ணம் தான் தெரியுது. ஆனால் அங்க ஒண்ணும் இல்லை, ஆனால் கலர் தான் தெரியுது. அது மாதிரி நிற்குணம் ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் சொல்றதெல்லாம் ஏதோ என் புத்தியில தெரிஞ்சதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சிரமப்படுறேன், அவ்வளவுதான். ஆனா நீங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். புரியாது போனா விட்டுடுவோம். ஏன்னா என்னென்னமோலாம் சொல்றாரு, இது என்னைக்காவது ஒரு நாள் உபயோகப்படும். இந்த உடம்புல இருந்து பிரம்மாவனுடைய உடம்புல இருந்து வருகிற சிகப்பு, விஷ்ணுவனுடைய உடம்புல இருந்து வருகிறது கருப்பு, சிவனுடைய உடம்புல இருந்து வருகிறது வெளுப்பு. இந்த 3 பிரதானமான நிறங்கள். இப்ப டிவியில கலர் டிவியை பத்தி ஒருத்தர் சொன்னார். இதை நல்லா கவனிச்சுக்கோ, இதையும் வச்சுட்டு பாருங்க. இந்த 3 தெரிஞ்சின உடனே மற்ற தேவதைகளுடைய உடம்புல இருந்து வர அந்த ஜோதி எல்லாம் அதுல கலந்து போச்சு. இப்படி அது என்ன வர்ணம், அது ரூபம் இல்லை, ஆனா ரூபம். ரூபம் இல்லை ஆனால் ரூபம். அதுக்கு பேர் ரூபா ரூபம். இப்போ ஐஸ் இருக்கு, அது ரூபம். ஜலம், அதுவும் ரூபம். ஜலத்திலிருந்து காய்ச்சினா ஆவியா போறது, அது ரூபம் இல்லை ஆனாலும் ரூபம். ஆவி தெரியுது இல்லையா? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த ஆவியும் மறைஞ்சு போயிடும். அது ரூபம் இல்லை. அதனால ரூபம், ரூபா ரூபம், அரூபம். இப்போ அரூபமா இருக்கிற அம்பாள் நம்ம உடம்புல இருக்கா. அவன் கண்ணுக்கு தெரியாதவா. அவன் என்ன பண்றான், அந்த உடம்புல சரீரத்தில பஞ்சபூதாத்மிகமான சரீரத்தில உருவமா இருக்கா. அந்த உருவத்திலிருந்து ரூபா ரூபம் ஜோதியா வருது. கிம் ஜோதிஸ்தவ பானுமானகரிவே ராத்திரௌ பிரதீபரகம். நம்ம உடம்புல ஒவ்வொருத்தர் உடம்புலயும் அந்த ஜோதி இருக்கு. சிவத்தில் ஜோதி, அது சிவத்தினுடைய, சிவம்னா மங்களம்னு அர்த்தம். அந்த ஜோதி என்ன பண்ணிட்டு சேர்ற போது அந்த இடத்துல அற்புதமாய் ஆவிர் பிரபு அபரமாம் திவ்ய ரூபமா பிரபு, உலகத்தையே காட்டக்கூடியதான அதிதேவதையான ஒரு பிரபுத்துவத்தை, பிரபும்னா அதிகாரி, அதிகாரியா இருக்கிற ஒரு தேவி அங்க ஆவிர்பவிச்சாள். அம்பாள் அங்க ஆவிர்பவிச்சாள். எப்படி இத்தே கட்க கால தீச்ச நிர்மல செல்வ ரூப, அப்படி எப்படி இருக்காளாம் அம்பாள். இந்த வர்ணங்கள் எல்லாம் இருக்கு அவளுக்கு. சிகப்பு, கருப்பு, வெளுப்பு, இந்த வர்ணங்களோடு கூட அஷ்டபூஜா கராரம்யா, 8 கைகளோடு இருக்கா.
அந்த 8 கைகளிலும் கத்தி, கேடயம், அம்பரா தூணி, வில்லு, இன்னை தோமரம், எத்தனை ஆயுதங்கள் இருக்கோ அத்தனை ஆயுதங்களோடு கூடவே அதிரூபலாவல்யா ஜெகன்மோகினி உலகத்தையே மயக்கக்கூடியதான தேவி ஆவிர்பவிச்சாள். அவள் தான் யாரு? அவள் எங்க இருந்து வராள்? அவளுக்கு என்ன பேர் வச்சா? பேர் வைக்க முடியாது. எல்லாம் மகா 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 மகாலட்சுமி, மகாமாயா, மகாதேவி, விடப்பிரியா, மகா. அவ இப்ப மகாலட்சுமி விஷ்ணுவிடத்துல. அதே மாதிரி மகா சரஸ்வதி, மகாமாயா என்கிற மகாங்கிற சப்தத்துல வரபோது இப்ப வந்தவள் யாரு? மகாதேவி. மகாதேவிங்கிற அம்பாள் அந்த இடத்துல ஆவிர்பவிச்சாள். அவள் தான் லோகத்தை காப்பாற்ற வரும்படியான புவனேஸ்வரி. அந்த அத்தனை தேவதைகளும் ஆனந்தப்பட்டா. இவள் தான் அபூர்வமான ஸ்திரீ. மகிஷாசுரனை கொல்வதற்காகவே இந்த தேவி இங்கே உதயமானாள். எல்லாரும் காலில் விழுந்தா, தாயே எங்களை காப்பாத்துமா, தாயே எங்களுக்கு எத்தி கொடுமா. அத்தனை பேரு ஜெகஜனனி பாகிமா அநாதா மகிஷாசுர சேஷித துர்கமாம். அத்தனை பேருக்கு அபயம் கொடுத்தாள் தேவி. அத்தனை தேவதைகளும் அவளை அழைச்சிக்கிட்டு போய் திவ்யமான சிம்மாசனத்திலே உட்கார வச்சு பீடாதிபதியாய் வச்சு, நீதான் தலைவி, உங்களுக்கு நாங்களெல்லாம் அடிமைன்னு எல்லாரும் சொல்றாராம். அத திரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரஜிதா. உன் காலில் எல்லாரும் பிரம்மா விஷ்ணு முதலானவாள்லாம் வந்து உன்னை கொண்டாட முடியாத நிலையில நீ உட்கார்ந்து இருக்கேங்கிற. அப்போ மகிஷாசுரன் காதுல விழுந்து ஓடினா ஒரு மந்திரி, மகாராஜா உங்களை கொல்றதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. என்னடா என்னடா சொல்ற? அப்பா என்ன பேர் பராக்கிரமம், என்ன பிரகாசம், எத்தனை ஆயுதங்கள் திடீர்னு உண்டாயிருக்கா. நிச்சயம் உங்களுக்கு முடிவுதான். பார்த்தா ஒன்ன மோதல் தொலைச்சு போடுவாரு. என்ன தெரிய வேண்டாமா? இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கிற மனுஷனுக்கு ஒரு பெண் உண்டானான்னு இருக்கா? எனக்கு பத்தினியும் தான். தூதனை அனுப்பு, தூதனை அனுப்பி பேசு. அப்ப ஏற்பட்டவள் தாண்டா எனக்கு வேணும், வீராங்கனை. தூதன் போனான். இது பெரிய வர்ணிக்கிறார், நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். தூதன் போய் அங்க போய் அம்பாள் இடத்துல போனா அதுக்குள்ளே அம்பாள் சிரிக்கிறாளாம். மகிஷனா மகிஷனா புத்தி கட்டவனே, பரத்தியார துன்புறுத்தி வாழும்படியான உன்னுடைய நிலை எப்ப ஏற்பட்டதுங்கிறத நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னொருத்தரை கஷ்டப்படுத்திருந்தா அவன் வாழ முடியுமா? அதை முடிவு கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உடனே மகிஷன் மறுபடியும் சொல்லி அனுப்பிச்சான், பெண்ணே நீ யார் நினைக்கிற? இந்த இடத்துல சாமான்யமான நிலையிலே நான் இல்லை. என்னை ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல ஒத்தால் முடியாது. நீ ஏதோ ஒரு பெண் வந்திருக்கிறதுனால என்னை ஜெயிக்கலாம் நினைக்காதே. நீ யுக்தமான காலத்திலே என்னுடைய வீட்டுக்கு வந்தால் உனக்கு பட்ட மகிழ்ச்சியான ஸ்தானத்தை கொடுத்து நான் உன்னை உயர்த்துறேன். அவ்வளவுதான், யுத்தத்துக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. அசகோய கட்டகாச கமெதானவாம் சத்ராச, அசகோய கட்டகாச கமெதானவாம் சத்ராச, ஜவே மே பதி ஆயுயாச முகேஸ்வாச சோரி. தூம்ராட்சன், தூம்ரன், இத வஜ்ரதந்தன், இப்படி எத்தனை பேர் அவளுக்கு உண்டோ அத்தனை பேரையும் அனுப்பினான். தேவி அத்தனை பேரும் யுத்தம் பண்றாள். என்ன பண்ணினாள்? யுத்தம் பண்றதுக்கு சிரமமே இல்லை. அவள் கையிலேருந்து வர ஆயுதங்கள் எல்லாம் பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவதைகள் எல்லாரும் யுத்தம் பண்றாள். இந்த மகிஷாசுரனோடு யுத்தம் பண்றாள். மகிஷாசுரனோடு யுத்தம் பண்ற சமயத்துல அம்பாள் என்ன பண்றாள்? ஒவ்வொருத்தரையும் கர்ஜனையோடு கூடவே எச்சரிக்கிறாள். அவரை கொல்லல, வா உன் நல்ல புத்தியோட இரு,
நீ சாத்வீகத்தை அட, இந்த பொல்லாத்தனத்தை விட்டுடு, உனக்கு வேணுங்கிறத கொடுத்து உன்னை காப்பாத்துறேங்கிறாங்க. ஆனால் பதவி வந்தா முடியுமா? பதவி வந்தா நல்லதை தெரிஞ்சு கொள்ள முடியுமா? அதனால் யுத்தம் பண்றான். மேல மேல மகிஷாசுரனுக்கும் அந்த அம்பாளுக்கும் நடந்த யுத்தத்தை தான் சப்த சதிங்கிற தேவி மகாத்மியத்திலே வர்ணிக்கிறார்.